மொறுமொறுன்னு உளுந்த வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு 1 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு. இந்த 3மே நல்லா ஊற வச்சுக்கோங்க 1 மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு மிக்ஸி இல்லன்னா கிரைண்டர் எதுலயாவது நல்லா அரைச்சுக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சமா ஆட் பண்ணி அரைங்க. கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். அப்பதான் வந்து உளுந்து வடை போட நல்லாருக்கும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து உப்பு போட்டு கலக்கிக்கோங்க. வெங்காயம் போட்டீங்கன்னா தண்ணி விட்ட மாரி ஆயிரும். அதனால உப்பு ஃபர்ஸ்ட்டே போட்டு நல்லா கலக்கிட்டு, அதுக்கப்புறம் என்னென்ன தேவையோ ஆட் பண்ணுங்க. கருவேப்பில, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் தேவைக்கு ஏத்த மாரி ஆட் பண்ணிட்டு, அப்புறம் சீரகத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் இது மிளகு, சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டா வந்து வெங்காயத்த ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய வந்து ரொம்ப காய வச்சிடக்கூடாது. எண்ணெய அடுப்புல வச்சு ஒரு லோ ஃப்ளேம்ல, மீடியம் ஃப்ளேம்ல ஹீட் ஆன உடனே நம்ம வந்து உளுந்து வடையில நடுவுல மட்டும் கொஞ்சம் வெலக்கி விட்டுட்டு, எண்ணெயில அப்படியே போட்டுருங்க. 2 சைடும் நல்லா முருங்குனாப்புல வரும். அதுக்கப்புறமா எடுங்க. சூப்பரா இருக்கும் உளுந்து வடை. உளுந்து வடையில ஓட்டை இல்லனாலும் உளுந்து வடை சூப்பர் டேஸ்ட்டா தாங்க இருந்தது. இத மாரி ட்ரை பண்ணி பாருங்க.